பொதுமக்களுக்கு அச்சமூட்டும் ஆக்ரோஷமான தன்மை கொண்ட பிட்புல் மற்றும் ராட்வீலர் நாய்களை சென்னையில் புதிதாக வளர்க்க தடையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரகாஷ், விவரங்கள். சென்னை ரிப்பன் மாளிகையில பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மாதாந்திர கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் இன்றைய தினம் 110 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதுல முக்கியமான தீர்மானமாக பொதுமக்களுக்கு அச்சமூட்டும் வகையில ஆக்ரோஷமான தன்மை கொண்ட ராட்வீலர் மற்றும் பிட்புல் நாய்கள் தொடர்பாக பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உரிமமின்றி சட்டவிரோதமாக பிட்புல் மற்றும் ராட்வீலர் நாய் இனங்களை புதிதாக வாங்கி வளர்ப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கவும் இன்றைய கூட்டத்தில், இந்த மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாளை முதல், அதாவது டிசம்பர் 20ஆம் தேதி முதல் பிட்புல் மற்றும் ராட்வீலர் இன நாய்களை செல்ல பிராணிகளின் உரிமை பெற விண்ணப்பிப்பதற்கு தடை விதிக்கவும் இன்றைய தினம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் உரிமத்தை புதுப்பிப்பதற்கும் தடை விதிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே உரிமம் பெற்ற இந்த பிட்புல் மற்றும் ராட்வீலர் நாய்களுக்கு உரிமம் பெற்ற வளர்ப்பு நாய்களை வீட்டிற்கு வெளியே அழைத்து செல்லும் போது அவற்றுக்கு கழுத்து பட்டை மற்றும் வாய்க்கவசம் அணிவிப்பதை கட்டாயமாக்கவும், இதனை பின்பற்றாத உரிமையாளர்களுக்கு 5000 ரூபாய் வீதம் அபராதம் விதிக்கவும் இன்றைய மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிரகாஷ், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.